நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தில் தான் இந்த கொள்கையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மறுமை வெற்றி மட்டுமே எங்களுடைய இலக்கு என்பதுதான் ஒவ்வொரு ஏகத்துவவாதியினுடைய உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஆசையாக அவாவாக இருக்கிறது. அந்த ஆசை, அந்த இலக்கு பரிபூரணமாக நிறைவேற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கொள்கைக்காக சந்திக்கின்ற சோதனைகளையும், இந்த கொள்கையை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்லுகின்ற பொழுது வருகின்ற எதிர்ப்புகளையும், நம்முடைய உள்ளத்தில் இந்த கொள்கையை சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று சைத்தான் போடுகின்ற ஆசை வார்த்தைகளையும் உதறி தள்ளிவிட்டு இந்த கொள்கைக்காக புறப்படுகிற பொழுது, பயணிக்கின்ற பொழுது, இந்த கொள்கையை வீரியமாக பிரச்சாரம் செய்கின்ற பொழுது அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகளின் மூலமாகத்தான் சுவனத்தில் இலகுவாக நம்மால் நுழைய முடியும். இந்த கொள்கைக்காக தாகங்கள் வந்த பொழுதும், பசி பட்டினியிலே உழன்ற பொழுதும் அவர்களுடைய பயணத்திலே தங்களுடைய கொள்கையை சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கவில்லை. கொள்கையை கடைபிடிப்பதிலே இதைவிட சிரமத்தை நாம் சந்தித்து விட்டோமா? இதைவிட